ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் ரெகக்னைஸ் ஐக்யூ. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A அப்ளிகேஷனில் என்னென்ன கரெக்ஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நிறைய பேர் வந்து அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டில் இல்லை லாஸ்ட் மினிட்ல அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. ஸோ அப்படி பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் 23 மார்ச் 2022 தான். ஸோ 2 days தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியோட சர்வர் போக போக நிறையா அப்ளை பண்ணும்போது ஸ்லோ ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷனில் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா எடிட் ஆப்ஷனில் போயிட்டு ஃபர்ஸ்ட் உங்கள் ஓடிஆரில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களோட அட்ரஸ், அதே மாதிரி மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், ஸோ இதே மாதிரி அப்ளிகேஷனோட கேட்டிருக்க சர்டிஃபிகேட்டோட டீட்டெயில்ஸ், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், சர்டிஃபிகேட்டோட டேட்ஸு இதெல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா ஓடிஆரில் இருக்கிறது தான் வந்து அப்படியே உங்கள் அப்ளிகேஷன்லேயும் வரும். ஸோ அதை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போயிட்டு, ஸோ முக்கியமானது என்ன அப்படின்னா ஃபோட்டோ, உங்களோட ஃபோட்டோ சிக்னேச்சர் இதை வந்து கேட்குறாங்க. ஸோ இதை நிறையா பேர் வந்து ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ இல்லாமல் உங்களோட ஓல்டு ஃபோட்டோவே அப்லோட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதில் மிஸ்டேக்ஸ் வருது. ஸோ என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து அப்படியே ஃபோட்டோக்குரிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஸோ சப்போஸ் உங்களோட ஃபோட்டோ அப்லோட் ஆகிருக்கலாம். ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் இல்லை அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இப்போ உங்களுக்கு 23 வரைக்கும் அப்ளிகேஷன் எடிட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கனால உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ உங்களோட அப்ளிகேஷனில் ஃபோட்டோக்கான டேட் கேட்டிருக்காங்க. ஸோ அது என்ன டேட் அப்படின்னா அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் 23/2/2022 23/3/2022. ஸோ இந்த டேட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ உங்களோட ஃபோட்டோ கண்டிப்பாக ரீசண்டான ஃபோட்டோவாக தான் இருக்கணும். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ உங்களோட ஃபோட்டோ சாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோவோட ஹைட் வந்து 4.5 சென்டிமீட்டர் அண்ட் வித் வந்து 3.5 சென்டிமீட்டர் இருக்கணும். ஸோ அதே மாதிரி உங்களோட ஃபேஸ், அதில் உங்களோட ஃபேஸோட ஹைட் வந்து 3 சென்டிமீட்டரும், அதில் நேம் அண்ட் டேட்டோட ஹைட் வந்து 1.5 சென்டிமீட்டர் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் ஃபோட்டோவோட சைஸ் 20 KBலேருந்து 50 KBக்குள்ளே இருக்கணும். ஸோ அதே மாதிரி 200 DPI ரெசல்யூஷன் இருக்கணும். உங்களோட ஃபோட்டோ வந்து photograph.jpg அப்படின்ற ஃபார்மேட்டில் சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதே மாதிரி சிக்னேச்சருக்கும் 10 KB to 20 KBக்குள்ளே இருக்கணும். சிக்னேச்சர் எல்லோரும் மோஸ்ட்லி கரெக்டாக பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃபோட்டோ தான் உங்களுக்கு நிறைய பேருக்கு எப்படின்னு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அது எப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ டேட் ஆன் விச் த ஃபோட்டோ வாஸ் டேக்கன் இன் த ஸ்டுடியோ. ஸோ இந்த இடத்துல தான் உங்களோட ஃபோட்டோ எடுத்த டேட்டை வந்து கேட்குறாங்க. ஸோ அங்கே கண்டிப்பாக நீங்கள் ஃபில் பண்ணி தான் ஆகணும். ஸோ நிறைய பேருக்கு வந்து ஃபோட்டோ இதுக்கு என்ன ஆப் யூஸ் பண்ணணுமா, இல்லை வந்து இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் நார்மலாக பெயிண்ட்லேயே பண்ணிக்கலாம். ஸோ பெயிண்ட் நார்மலாக எல்லாருக்குமே தெரியும். ஸோ பெயிண்டில் வந்து அதாவது ஃபோட்டோ ஹைட் அண்ட் வித் வந்து 4.5 சென்டிமீட்டர் ஹைட் அண்ட் 3.5 சென்டிமீட்டர் வித் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் பெயிண்டில் வந்து பிக்சல்ஸ் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிக்சல்ஸ் வந்து ஹரிசாண்டல், உங்களோட ஃபோட்டோ வந்து பெயிண்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஹரிசாண்டல் பிக்சல் 413 பிக்சல் அண்ட் வெர்டிக்கல் பிக்சல் 531 பிக்சலாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து உங்களோட கரஸ்பாண்டிங், அவங்க கொடுத்துருக்க சென்டிமீட்டருக்கு கரஸ்பாண்டிங் பிக்சல்ஸ். இதுதான் ஸ்பெசிஃபிகேஷன். இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு ரீசைஸ் ஆப்ஷன் கொடுத்து இந்த மாதிரி ரீசைஸ் பண்ணிக்கோங்க. தென் நேமை வந்து நீங்கள் தனியாக இன்னொரு பெயிண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சுட்டு உங்களோட நேம் அண்ட் டேட் ஆஃப் த ஃபோட்டோ டேக்கனை கொடுத்துக்கோங்க.
ஸோ இது வந்து இதோட ஹைட் ஸ்பெசிஃபிகேஷன் 1.5 சென்டிமீட்டர் இன்டூ 3.5 சென்டிமீட்டர். ஸோ இதுக்கு கரஸ்பாண்டிங் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் பிக்சல் வந்து ஹரிசாண்டல் பிக்சல் 276 பிக்சல் அண்ட் வெர்டிக்கல் வந்து 119 பிக்சலை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து கரஸ்பாண்டிங் பிக்சல். ஸோ இப்படி கொடுத்துட்டு இதை தனியாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த சேவ் பண்ணி வச்சுருந்த நேமை நீங்கள் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிற ஃபோட்டோ இமேஜில் கொண்டு போய் கீழே லாஸ்ட்டில் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அகெயின் வந்து நீங்கள் ஒரு டைம் வந்து பிக்சல் சைஸை செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவரால் ஃபோட்டோ பிக்சல் சைஸ் வந்து ஹரிசாண்டல் 413 அண்ட் வெர்டிக்கல் வந்து 531 பிக்சல்ஸ் இருக்கணும். ஸோ இதை அப்படியே நீங்கள் .jpg ஃபார்மேட்டில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோட்டோ அப்லோடு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். அதுக்கு முன்னாடி உங்களோட ஃபோட்டோ வந்து 20 KB to 50 KBக்குள்ளே இருக்கா அப்படின்றத பார்த்துக்குங்க. மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி நம்ம செட் பண்ணும் போது கண்டிப்பாக 40 KB அவ்வளோ தான் வரும். ஸோ கரெக்டாக தான் இருக்கும். நீங்கள் அதை ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சைனையும் இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அதர் டீட்டெயில்ஸ், அதாவது கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ், ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ், உங்களோட PSTM சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ், 10th வரைக்கும், தென் 12th வரைக்கும், தென் UG டிகிரி. ஸோ சர்டிஃபிகேட்டோட நம்பரு, ஸோ சர்டிஃபிகேட்டோட டேட்டு, சர்டிஃபிகேட் இஷ்யூ டேட், இது எல்லாமே கேட்டிருப்போம். ஸோ அது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணியிருப்பீங்க. ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. தென் ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன். ஸோ ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன் சொல்லி சில டிகிரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. இது இஃப் அப்ளிகபிள் தான். ஸோ நீங்கள் இந்த குவாலிஃபிகேஷனில் ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. சப்போஸ் இதில் எதுவுமே இல்லை அப்படின்னா விட்டுருங்க. ஸோ இதை கண்டிப்பாக கொடுக்கணும்னு கிடையாது, இது ஆப்ஷனல் தான். ஸோ இதில் என்ன அப்படின்னா இதில் இருக்க டிகிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு போஸ்டிங்கில் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, அவ்வளோதான். ஸோ மற்றபடி இது கண்டிப்பாக கொடுக்கணும்லாம் இல்லை. நீங்கள் சப்போஸ் இதில் எந்த டிகிரியும் இல்லை அப்படின்னா நீங்கள் இதை சேவ் அண்ட் கண்டினியூன்னு கொடுத்துக்கலாம். டிக் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ அதே மாதிரி டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன். ஸோ அதில் உங்களோட டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், டைப் ரைட்டிங், அந்த மாதிரி டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுத்துக்கலாம். அதோட சர்டிஃபிகேட் நம்பர், டேட் எல்லாமே கேட்கும். ஸோ எல்லாத்தையும் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில்ஸ், அப்ளிகன்ட் டீட்டெயில்ஸ், கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ், ஸ்பெஷல் கேட்டகரி டீட்டெயில்ஸ், எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், எக்ஸாமினேஷன் பர்டிகுலர்ஸ், எக்ஸாம் சென்டர்லாம் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ப்ரிவ்யூ அண்ட் கன்ஃபார்ம் கேட்கும். ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டட்னு காமிக்கும். காமிச்சதுக்கப்புறம் ஃபீ பேமெண்ட் பண்ணணும். ஸோ ஃபீ பேமெண்ட் வந்து SC ST கேண்டிடேட்ஸ் அண்ட் PWD கேண்டிடேட்ஸ்க்கு இல்லை, அண்ட் MBC கேண்டிடேட்ஸ்க்கு, BCM கேண்டிடேட்ஸ்க்கு 3 times ஃப்ரீ சான்சஸ் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களோட ஃப்ரீ சான்சஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் 100 rupees பே பண்ணணும். ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு 100 rupees தான். ஸோ ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி காட்டும். உங்களோட நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர்லாம் கேட்டு 100 rupees ஃபீஸ் சார்ஜஸ் காமிக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் சப்போஸ் இப்போ வந்து லாஸ்ட்டு 2-3 days இருக்கனால சர்வர் கொஞ்சம் பிஸியாக இருக்கனால உங்களுக்கு கன்ஃபார்ம் அப்படின்றது வராது. ஸோ சம்டைம்ஸ் வந்து வராது. ஸோ அகெயின் வந்து மேக் பேமெண்ட்ன்ற ஆப்ஷன்லேயே வந்து நிற்கும். ஸோ கொஞ்ச நேரம் கழித்து லாக் அவுட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணி பாருங்கள். ஸோ மேக் பேமெண்ட்ன்ற ஆப்ஷன் பக்கத்துலேயே வந்து ஷிப்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஃபைனல் பிரிண்ட் வந்துடும், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து இன்னும் 24 hours கழித்து அதே தான் மேக் பேமெண்ட்டில் இருக்கான்னு பாருங்கள். ஸோ சப்போஸ் அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து அது கிரெடிட் 100 rupees கிரெடிட் ஆகிருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் மேக் பேமெண்ட் கொடுத்து பே பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து சர்வர் பிஸியாக இருக்கனால வருது. ஸோ சீக்கிரமாக உங்களோட அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி பே பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.